தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஸ்லாமியர்களுடைய வாக்கு, அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய கட்சிகள், எஸ்டிபிஐ, முஸ்லீம் போன்ற கட்சிகளை அரவணைக்கிறதுல எல்லா கட்சிகளும் முக்கியத்துவம் பண்ணுது. ஆனால் இஸ்லாமியர்களுக்கான சலுகைகளாக இருக்கட்டும், இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்கிறதா இருக்கட்டும், எதுவுமே பெனிஃபிட் கொடுக்கல. அவங்களுக்கு அடுத்த களம் யாருக்கு சாதகமாக இருக்கணும்? இல்லைங்க, சரி, தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு டிஎன்டிஜே கட்சியாக இருந்தாலும் சரி, டிஎம்எம்கே கட்சியாக இருந்தாலும் சரி, எம்எம்கே கட்சியாக இருந்தாலும் சரி, எஸ்டிபிஐ கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த 4 கட்சிகள் இஸ்லாமியர்களுக்காக இயங்குகின்ற கட்சிகள் இன்றைக்கு ஒரு 6% 7% வரை வாக்கு வங்கி வைத்துள்ளார்கள். குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு 36 லட்சத்திலிருந்து 42 லட்சம் வாக்குகள் 6 கோடியில், நான் 6 கோடி கணக்கு பண்ணால் அது வருது. ஸோ இஸ்லாமியர்களை பொறுத்தவரையிலும் பிஜேபி பாசிச மத்திய மைனாரிட்டி பாசிச ஆட்சியை இந்தியாவில் மட்டுமல்ல, தேசத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் கூட கால் ஊன்றக்கூடாது என்று வேலூர் இப்ராஹிமை தவிர அனைவரும் நினைக்கின்றனர், விரும்புகின்றனர். இதுதான் களம். இன்னைக்கு தமிழ்நாடோட ஃப்ளேவர், இன்னைக்கு முஸ்லீம்ஸை பொறுத்தவரையிலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு நம்மளுடைய கொள்கை எதிரி இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இஸ்லாமியர்களுக்காக இன்றைக்கு பாடுபடுகின்ற கட்சி, அந்த இனத்திற்காக பாடுபட்ட கட்சி, ஆர்டிகல் 370 கொண்டு வந்தது கட்சி, இன்றைக்கு ஃபக்ருதீன் அலி என்ற ஜனாதிபதியை உருவாக்கிய கட்சி. ஃபக்ருதீன் அலி ஜனாதிபதியாக அவசர கால நிலையப்போ ஜனாதிபதியாக இருந்தார். அன்னை இந்திரா காந்தி அவர்களை ஜனாதிபதியாக கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு கல்வியிலும் சரி, அதே போல பதவிகளிலும் சரி, அதிகாரத்திலும் சரி, சரியாக அவர்களுக்கு அதிகாரம் அளித்த கட்சி இன்றைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ். தமிழ்நாட்டிலே பொறுத்தவரையிலும் இன்றைக்கு இல்ல லாஸ்ட் எலெக்ஷன்ல நீங்க அவங்க டர்ன் அவுட் அதிகமா பாத்தீங்கன்னா, அவங்க ஓட் பேங்க் வேண்டாம், இல்ல அதான் நான் சொல்றேன், அவங்க ஓட் பேங்க் வந்து அதிகமா 40 to 50% காங்கிரஸ் கட்சியில போலரைஸ் ஆயிருக்கு. அப்படிதான் நாங்க பாக்குறோம். சிறுபான்மையினருக்கான ரெப்ரசன்டேஷன் ப்ராப்பரா கொடுக்கப்பட்டுச்சு? 100% கொடுக்கலன்னு சொல்றாங்களே. நீங்க சிறுபான்மை தகலான் பாகவி சார் கொடுக்கப்பட்டுச்சா? கொடுக்கப்பட்டுச்சு 100%ங்கறாங்க. ஏற்கனவே சுட்டி காட்டினா ரொம்ப தோழர் இல்லை, நான் மீண்டும் சுட்டி காட்டுறேன். தேர்தல் களம்ங்கிறது வந்து வெறும் பாரதிய ஜனதாவை ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்பட்டுச்சா? இல்லை, அதான் வெறும் பாரதிய ஜனதாவை தோற்கடிப்பது என்பது மட்டும் ஒரு தேர்தலுடைய ஒரு அரசனுடைய பணி அல்ல, ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகளுடைய பணி அல்ல. 5 வருட காலத்தில் அந்த சமூக மக்களுக்கு என்ன மாதிரியான நலப்பணிகளை முன்னெடுக்கிறாங்க, பிரதிநிதித்துவத்தை தேர்தல் களத்தில் என்ன பிரதிநிதித்துவத்தை கொடுக்குறாங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்னைக்கு வெறும் 6 பேர் தான் முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினர்கள். 6% சொல்லி நீங்கள் கணக்குதுன்னா 15 உறுப்பினர்கள் இருக்கணும். 15 உறுப்பினர்கள் இருக்க வேண்டிய இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 6 பேர் மட்டுமே இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களே, அதை பற்றி இந்த முக்கியமான கட்சிகள் திமுகவோ காங்கிரஸோ என்றைக்காவது விவாதித்திருக்கிறாங்களா? போன நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய அளவில் மொத்தமே இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வேட்பாளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா 45 பேர் தான் முஸ்லீம்ஸு. மொத்தமே அகில இந்திய அளவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 24 பேர். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை நாடாளுமன்றம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ 40% காங்கிரஸுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அகில இந்திய அளவில் 90% 80% காங்கிரஸ் தான் இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கியை பெற்றுக்கிட்டு இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு எல்லா மாநிலங்களையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுங்கிறதுக்கு என்ன காரணங்கிறத ரியலைஸ் பண்ணணும். தலித்துகளாக இருக்கட்டும், சிறுபான்மை சமூக மக்களுடைய வாக்குகள் குறைஞ்சிட்டு இருக்கிறது காரணம் இஸ்லாமியர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை அவங்க கொடுக்கறது இல்லைங்கிறத கவனத்தில் கொள்ளணும். நம்ம மக்களினுடைய பிரதிநிதித்துவத்துக்கு அடுத்து, அதிகாரத்திற்கு பதிவுக்கு அடுத்து கலாச்சார பகிர்வு, கல்வி பகிர்வு, கல்வி உரிமை, கலாச்சார உரிமை, இன்றைக்கு அதுதான் வந்து இஸ்லாமிய மக்களின் உரிமை. அவர்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை செய்து கொடுப்பது, அந்த உரிமைகளாம் கொண்டு வந்து அரசியல் சாசன சட்டத்திலே கொண்டு வந்து இன்னைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இஸ்லாமியர்களுக்கு உரித்தான கட்சியாக பார்க்கப்படுகின்றது என்பது தோழர் பேசும்போது ஒட்டுக்கொண்டார். அதான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு 6% வாக்கு வங்கி இருக்குன்னா ஒரு 6 பேர் இருக்காங்க, இன்னும் அதிகமாக வேணும்னு சொல்றாங்க. See, it depends upon the high command.
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஹைகமாண்டும் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஹைகமாண்டும் வருங்காலங்களில் இவர்களுக்கு வேண்டிய பிரதிநிதித்துவத்தை ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதில் நான் முன்னாக. நீங்க 100% கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னதுல இருந்து பின்வாங்குறீங்களா? இல்லைங்க, 100% என்பது இல்ல வேட்பாளர் பட்டியலில் காங்கிரஸுக்கு கொடுத்த அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதியில் ஒரு இஸ்லாமியருக்கு கூட எத்தனை இஸ்லாமிய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க? இன்றைக்கு நான் சொல்ல இதயத்துல்லா இருக்காரு, அசம் ஷேக் இருக்காரு, அகமது பட்டேல் இருந்தாரு, குலாம் நபி ஆசாத் இருந்தாரு, ஃபக்ருதீன் அலி இருந்தாரு, நிறைய பேர் இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியை வழி நடத்த நிறைய தலைவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களே இருக்கிறாங்க. இப்ப யாரு ஏங்க நாங்க இப்ப ஒண்ணுமே இல்லைங்க. அலிம் புகாரி என்ற இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இன்றைக்கு டிரான்ஸ்லேட்டரா இருக்கணும்னு சொல்லி ரெப்ரசன்டேஷன் அனுப்புறோம். எங்களை பொறுத்தவரை அதாவது நான் வந்து ஒரு டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக எல்லாம் நீங்க ரெப்ரசன்ட் சொல்லாதீங்க. நாங்க அதிகார பகிர்வு என்ன கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. அதிகார பகிர்வு கண்டிப்பாக கொடுப்போம், அதுல மாற்று கருத்து இல்லை. இதுவரை இவங்க கோரிக்கை குறைந்தபட்சமாக இருக்கின்றது, அதிகபட்சமாக கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள். இருந்திருக்கு சார், இப்ப குறைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அததாங்க நான் சொல்றேன். வரும் காலங்களில் நானும் ஒப்புக்கொள்றேன். வரும் காலங்களில் கண்டிப்பாக அவர்களுக்கு வேண்டிய பிரதிநிதித்துவம் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ஓவைசினால நாங்கள் ஆட்சியை இழந்தோம். ஏஎம்ஐஎம் கட்சி இல்லைங்க, ஆல் இந்தியா ஓவைசி கட்சினால இன்னைக்கு உத்தரப்பிரதேசலயும் சரி இந்திய பாராளுமன்றத்தையே இன்னைக்கு நாங்க இழந்திருக்கோம்னா காரணம் ஒரே ஒரு முஸ்லிம் கட்சி, ஆல் இந்தியா ஏஎம்ஐஎம் கட்சி தான். அவங்க வந்து முக்கியமான ஒரு கருத்து அந்த ஓய்சியை பத்தி வந்ததுனால நாங்க சொல்ல விரும்புறேன். பொதுவாகவே என்ன அப்படின்னா இப்போ எஸ்டிபிஐ கட்சி இருக்கு. எஸ்டிபிஐ கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்போ நேற்று உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வந்து திருச்சியில் ஒரு மிகப்பெரிய நிர்வாகிகள் மாநாட்டை நடத்தி இன்னைக்கு தேர்தல் பணிக்காக தன்னை தயார்படுத்திட்டு இருக்குது. இப்போ எஸ்டிபிஐ கட்சியை மாதிரியான கட்சிகளை இப்போ காங்கிரஸ் கட்சி என்ன கண்டுக்கிறது இல்லை, அல்லது வந்து அவங்களோட அரவணைச்சு எப்படி அவங்களுக்கு அந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கான பிரதிநிதித்துவத்தை எப்படி கொடுக்கறதுங்கிறத யோசிக்கிறது இல்லை. எக்ஸாம்பிள் இதுதான் உத்தரப்பிரதேசத்தில் ஓய்சி, அல்லது வட மாநிலங்களில் பல்வேறு மாநிலங்களில் ஓய்சி. இப்போ ஓய்சியை முழுமையாக அவர்கள் தேர்தல் காலங்களில் புறக்கணிச்சிருவாங்க. ஒரு அரசியல் கட்சியாக அவரை கூட்டணியில் வந்து காங்கிரஸ் சேர்க்காத போது அந்த அரசியல் கட்சி என்ன செய்யும்? பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, பட் அவர் ஒத்துக்கல. இல்ல செய்தி தெரிஞ்சதுனால நான் சொல்றேன். ஓய்சியை சேர்த்தால் வேறு சமூக மக்களுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்காம போயிடும் என்கிற அந்த உணர்வு, அந்த பயம் காங்கிரஸுக்கு ஏற்படுகிற போது சிறுபான்மை சமூக மக்களுடைய வாக்குகளை அவர்கள் இழக்கிறார்கள். சிறுபான்மை சமூக கட்சிகளை வந்து தங்களோட சேர்த்தால் பெரும்பான்மை சமூக மக்களுடைய வாக்குகள் ஏன் கிடைக்காம போகணும்? அந்த அளவுக்கு நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு புரிதல் இல்லாமல் போய்விட்டார்கள். தமிழ்நாட்டுல என்ன புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்களா? எந்த மசூதியாவது இடிக்க நாங்க விடுறோமா? இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி நிக்கலையா? சகோதரத்துவத்துடன் இன்னைக்கு எல்லா பண்டிகையிலும் அவங்களும் பள்ளிவாசல்ல இந்துக்களை கூப்பிடுறாங்க. அதே போல இந்து பண்டிகையில இஸ்லாமியர்கள் தோழர்கள் வந்து கலந்து கொள்கின்றார்கள். ஏங்க இன்னைக்கு இங்க சமத்துவம் இல்லாம இருக்கா? இஸ்லாமியர்களுக்கு வேண்டிய பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும், அது இல்லன்னு சொல்ல. சமத்துவம் இல்லாம இருக்கா? திராவிட மாடல் ஆட்சியில மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அனைவருக்கும் சமூக நீதியை உருவாக்குகின்றார். புல்டோசர் வச்சு இன்னைக்கு இடிக்க உருவமான்ற மாதிரிங்க. இதுதான் உங்க மனநல. இன்னைக்கு என்ன மனநலங்க? நான் சொல்றேன் அந்த மாதிரி இல்ல. புல்டோசர் அந்த மாதிரி இடிக்க உருவமா? உத்தரப்பிரதேசல ஒரு யோகி ஆதித்யநாத் நீனா இங்க வாழ்றாரு. நாங்க என்ன வாழ்ந்துட்டு போனோம்? ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கேட்டா ஓகேங்களா? கிறிஸ்தவர்களுக்கு ஒரு 10% 23 சீட்டை கொடுங்க. ஏத்துக்கலையா? அவர் வந்து 7% 15% கொடுங்கன்னு கேட்டா வாழ உருவாங்கறாங்க. ஏங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஏங்க விடுதலை சொல்றாருன்னா கனகராஜ் சார் விடுதலை போராட்டத்தில் என்ன ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு? வரலாறுகள் இருந்து இன்றைக்கு வரலாறுல என்ன இன்னைக்கு வரலாறு 15 சீட் கொடுத்தீங்களா? 23 சீட் கொடுத்தீங்களா? அதாங்க வரலாறு. நீங்க ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. டேட்டா புரிஞ்சுக்கோங்க சார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு சார். இருங்க, அது கன்சாலிடேஷன் இல்ல. உங்ககிட்ட எங்க கன்சாலிடேஷன் இருக்கு? ஏங்க 6% 67 கட்சியா இருக்கு. எங்க வரும்? நீங்க எல்லாம் நீங்க கன்சாலிடேஷன் பண்ணி வாங்க. வேலூர் இப்ராஹிம்
இப்ராஹிம் மாதிரி 4 பேர் இருந்தா எப்படி வரும்? வேலூர் இப்ராஹிம் மாதிரி 4 பேர் இருந்தா எப்படி வரும்? என்ன பண்ணுவாங்க? வேலூர் இப்ராஹிம் இருக்காரு. இப்ப இவங்களால ஒரே ஒரு வேலூர் இப்ராஹிமை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா? ஓவைசிய இன்னைக்கு தேர்தல் கூட்டணியில இவங்க காங்கிரஸ் எடுத்து இந்த சமூக நீதி எடுத்து நீங்க வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்களா? தமிழ்நாட்டுல வந்து அவங்க யாரோட கூட்டணி வச்சாங்க? இதுதான் பிரச்சனை. இதுதாங்க அவங்க கிட்ட பிரச்சனை. நின்னாலே ஒருத்தர் தங்களுடைய கட்சிக்காக தங்கள் மக்களுக்காக ஒருத்தர் தனிச்சு நின்னாலே அவங்கள பாஜகவின் பி டீமா சித்தரிக்கக்கூடிய தொடர்ச்சியான அவதூறு போக்கு நடந்துகிட்டே இருக்குதுங்க தமிழ்நாட்டுல. அத குறிப்பா காங்கிரஸ் தொடர்ச்சியா பண்றாங்க. ஒரு நிமிஷம் திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை இல்ல. உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளி பிள்ளையார் சுழி போட்டது ஐயா கனகராஜுக்கு நான் சொல்றேன், தமிழ்நாடு காவல்துறைங்க. தமிழ்நாடு காவல்துறை தான் முதல்ல பிள்ளையார் சுழி போட்டு அவங்களை உள்ள வரணும் தடுக்கிறாங்க. அந்த இடத்துல திருப்பரங்குன்றத்துல எச் ராஜா கூட்டத்தை போட்டு தாலிபான் அரசுன்னு சொன்னாருங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? போராட்டம் நடத்தணும். எச் ராஜா நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? எச் ராஜா நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? இல்ல ஏங்க இன்னைக்கு நான் சொல்றேன், என்னுடைய பதிவுல பாருங்க, நாங்க எச் ராஜாவை இஸ்லாமியர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தது காரணமாக அவங்க ஒவ்வொரு உங்க பதிவே டிஜிபி இந்த டிஜிபி கிட்ட போய் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக கண்டனம் தெரிவித்த கம்ப்ளைண்ட் நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? மட்டுமில்ல திராவிட மாடல் ஆட்சி எடுத்த நடவடிக்கை என்ன? எங்களை பொறுத்தவரையிலும் பாபர் சன்னதியும் ஐயப்பனையும் ஒன்னாதான் பாக்குறோம். ஏங்க ஐயப்பனை கும்பிடுறதுக்கு முன்னாடி பாபர் சன்னதிக்கு போயிட்டு தான் போறோம். பெருசா இருக்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சி எதையுமே செய்யாத மாதிரி ஒரு தோற்றத்தை பிம்பத்தை உருவாக்குறீங்க ஊடகத்துல. கன்சாலிடேஷன் இல்ல, அததான் நான் சொல்ல வரேன். என்னுடைய தாழ்மையான கருத்து 4 பேர் 64% கட்சியா இருக்கிறீங்க. தோழர் ஒரு சரியான ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை பற்றி அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை பற்றி உண்டான ஒரு புரிதல் இல்லாமல் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். 64 கட்சியும் இல்லை, 74 கட்சியும் இங்கே இல்லை. அவர் சொன்னதில் அவர் சொன்ன 4 கட்சி அவர் இங்கே குறிப்பிட்டு காட்டினதில் 2 எண்ணம் வந்து அரசியல் கட்சியே கிடையாது. அரசியல் கட்சின்னு தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு 3 அரசியல் கட்சிகள் தான் முஸ்லீம் சமூகத்திலிருந்து இங்கே வந்து இருந்துட்டு இருக்குது. இங்கே நம்மளுடைய விவாதமோ இங்கே யாரும் வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து மோதல் போக்கு இருக்குது, எல்லாம் மக்கள்லாம் பிளவுபட்டு நிற்கிறாங்க, எல்லாரும் வந்து இங்கே வந்து பாசிசம் வந்து இங்கே வந்து ரொம்ப இதாகிடுச்சுது, மக்கள்கிட்ட வெறுப்புணர்வு அதிகமாகிடுச்சுங்கிற எந்த விவாதமும் இங்கே இல்லை. தமிழ்நாடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மொத்த இந்தியாவுக்குமே தமிழ்நாட்டு மக்கள் வந்து அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக மொத்த இந்தியாவுக்குமே இன்னைக்கு ஒரு சகோதரத்துவத்திற்கான ஒரு முழு முன்மாதிரியாக தமிழ்நாடு இருக்குது. அதுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியோ அல்லது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் போய் தான் அதை உருவாக்கிட்டாங்கிறதோ அதான் இல்லை. நான் சொல்லுறேன், முடிச்சுக்கிறேன். இது தமிழ்நாட்டுடைய நாங்க கேட்கிற அரசியல் சாசன சட்டம் கொடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. நாங்க கேட்கிற கேள்வி சமத்துவத்தை உண்டாக்கியது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. நாங்க தோழர் இப்படி பேசுறது எனக்கு ஒண்ணும் புரியல. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே செய்யல. அப்ப அம்பேத்கர் வச்சு எழுத வச்சது ஜவஹர்லால் நேரு. ஜனாதிபதி ஆக்கியிருக்கோம். நீங்க மாத்த முடியாது. கேள்வி வரலாற்று கேள்விக்கு ஒரு காலத்துல செய்திருக்காங்க, இப்ப குறைஞ்சிருக்குங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. இல்லைங்க, அதான் நான் சொல்லிட்டேன். வேலூர் இப்ராஹிம்ங்கிற அந்த பேரங்க உட்கார்ந்து பேசுறதுக்கே ஒரு தகுதி இல்லாத நபரை வச்சுட்டு அதனால முஸ்லீம் சமுதாயத்தினுடைய ஒரு தனி நபர், முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள ஒரு நபர் கூட ஏறெடுத்து பார்க்காத ஒரு நபரை வந்து இங்க ஒரு விவாதத்துல அதனால முஸ்லீம் சமூகத்தினுடைய ஓட்டு வங்கி எல்லாம் அங்க பிரிஞ்சு கிடக்குது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை தோழர் உருவாக்குறது தவறான பார்வை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய 80-90% வாக்குகளை பெற்ற கட்சி திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும். நம்ம கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு நீங்க வாக்குகளை பெற்ற இந்த அரசு முஸ்லீம் சமூகத்திற்கு நீங்க என்னெல்லாம் நலத்திட்டங்களை இந்த 4 வருட காலத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க, வரக்கூடிய தேர்தலில் இந்த சமூகத்துக்கு நீங்க என்ன அங்கீகாரத்தை கொடுக்க போறீங்க, என்ன பிரதிநிதித்துவத்தை கொடுக்க போறீங்க? முஸ்லீம் சமூகத்தில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல் எஸ்டிபிஐ கட்சி இருக்குது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் இந்த எஸ்டிபிஐ கட்சிக்கு அவங்களுக்கு பின்னாடி ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு நீங்க நினைக்காம இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சியாக எஸ்டிபிஐ கட்சி என்ன நிலைப்பாட்டை எடுக்கும்?
எங்கே வாய்ப்புகள் இருக்குதோ எங்கே இந்த முஸ்லீம் சமூகத்தை, ஏன்னா ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் அங்கீகாரம் பெற வேண்டிய தேவை இந்த கட்சிக்கு இருக்குது. அப்போ தான் இந்த சமூகத்துக்காக நாங்கள் குரல் கொடுக்க முடியும், களத்தில் நிற்க முடியும். இந்த கட்சியை வலிமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா நாடு முழுவதும் பாசிசத்தை எதிர்த்து, பாரதிய ஜனதாவை எதிர்த்து இன்னைக்கு தைரியமாக நின்று களமாகக்கூடிய ஒரு அரசியல் பேரியக்கம் எஸ்டிபிஐ கட்சி. எங்களை நாங்கள் அதிகாரப்படுத்தவும், எங்களை வலிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அதிகாரம் வேணும், அதிகார பிரதிநிதித்துவம் வேணும். அதுக்கான வாய்ப்புகளை வழங்க மறுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்க எப்படி அந்த கட்சியோட போய் சேர்ந்தீங்க, எப்படி நீங்க தனியே போய் நின்னீங்க என்கிற கேள்வி எழுப்புவது என்பது எந்த விதத்தில் நியாயம்? அது நம்ம தொடர்ந்து பேசலாம்.